ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாமா வாங்க. அதுக்காக நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, வெங்காயம் கண்ணாடி பதமாக வதங்கினா போதும். கூடவே 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலாங்கிறது ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது, அதனால் 6 மிளகா போதுமானது. அது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 தக்காளி, பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக 3னா பெரிய பெரிய தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா கூட பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். அதை வந்துட்டு நம்ம தனியாக பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் தாங்க. சைடில் வச்சிங்க அப்படின்னா இன்னொரு அடுப்பில் பாருங்கள், அழகாக பந்து மாதிரி மேலே வெந்து வந்துடுங்க. அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சைடில் நம்ம வதக்கின மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மைய அடித்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ ஹீட் பண்ணிவிட்டு அது காயறதுக்கு முன்னாடியே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை நார்மல் மிளகாத்தூள் எது இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அந்த விழுதையும் சேர்த்து நல்லா நம்ம கலக்கிக்கலாம். மிக்சி கழுவின தண்ணியும் அது கூடவே ஊற்றிக்கலாங்க. அப்படியே 200% பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே வருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதுக்கு நான் கேரண்டிங்க. ஸோ இனிமேல் வீட்டிலையே நம்ம இவ்வளோ அழகான ரெசிபீஸ் எல்லாமே செய்யலாம். ஸோ ஒரு ரெசிபீஸாக நம்ம கற்றுக்கலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் கஸ்தூரி மேத்தி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது 3 தான் வந்துட்டு மேஜிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டர் போட்டு நான் நல்லா மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கொதி விட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கலாம். சில பேர் பன்னீரை கீயில் டோஸ்ட் பண்ணி போடுவாங்க. அது வந்து ஹார்டாக ஃபீல் ஆகும் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போது. இப்படி போட்டிங்க அப்படின்னா தான் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணியும் நீங்கள் விடலாம். அதே மாதிரி அகெயின் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டர், ஒரு ஸ்பூன் ஆஃப் பட்டர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மொத்தமாக சேர்த்துருக்கிறது 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் பட்டர் தாங்க. ஆனால் அதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த மில்க் மேடோ இல்லை எந்த மில்க் க்ரீமோ நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லைங்க. அவ்வளோதான். செம்மையாக சூடாக சாஃப்டான சப்பாத்தீஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன். ஸோ உங்களுக்கு என்ன ரெசிபீஸோட வீடியோஸ் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.